ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாக உங்களை கருணை நேரம் நிகழ்ச்சி மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களை கண்மணி போல் பாதுகாத்திருப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கடந்த வாரத்திலே அநேகம் பேர் எங்களோடு கூட ஜெபத்தில் இணைந்திருந்தீர்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு தாயார் சொன்ன சாட்சியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருவனந்தபுரம், அதாவது கேரளாவிலிருந்து ஒரு தாயார் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவருடைய மகனுக்கு துபாயிலே வேலை செய்து கொண்டிருக்கிற அவருக்கு வீசா முடிந்து விட்டது. ஆனாலும் முடிந்த பின்பும் அந்த தேசத்தில் இருக்கிறார். அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய பயம், அதை ரினியூ பண்ணவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு பெரிய ஆபத்து ஏற்படும் என்று சொல்லி பயந்து கொண்டே இருந்தார்கள். பாருங்கள், கடந்த வாரத்தில் அவர்களுக்காக ஜெபித்தோம். அதே போல் அந்த ஜெபித்த மறுநாளே கர்த்தர் அவர்களுக்கு அந்த மகனுக்கு ரினியூ பண்ணி ஒரு சிறிய தொகை மாத்திரம் செலுத்தி அந்த காரியத்திலிருந்து விடுபட கர்த்தர் கிருபை தந்தார் என்று சொல்லி அந்த தாயார் மிகுந்த சந்தோஷத்தோடு பகிர்ந்து கொண்டார்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல் இலங்கை தேசத்திலிருந்து ஒரு சகோதரன் அடிக்கடி என்னிடத்தில் அநேக ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிப்பார். அவர் தன்னுடைய சகோதரியினுடைய கணவருடைய பலவீனத்து நிமித்தம் காணப்படுகிற காம்ப்ளிகேஷன்ஸை என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தோம். டாக்டர்கள் ஆரம்பத்தில் மிகவும் பயமுறுத்தின டாக்டர்கள் ஜெபித்து ஒரு 2 மணி நேரத்தில் திரும்ப ஏதோ டெஸ்ட் எடுத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் பயந்து போயிருந்த நேரத்தில் அந்த டாக்டர்கள் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த சகோதரனுடைய உடல் ஆரோக்கியம் சரியாகிவிடும் என்று சொல்லி நம்பிக்கை சொன்னார். ஒரு ஜெபிப்பதற்கு முன்பாக இருந்த சூழ்நிலைக்கும் ஜெபித்ததுக்கு பின்பாக இருந்த சூழ்நிலையும் அவர் சொல்லும் பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தர் எப்படியாக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். கடந்த வாரங்களில் நாம் சொத்து பிரச்சனைகளுக்காக ஜெபித்து கொண்டு வருகிறோம். ஒரு சகோதரி, அவர்களுடைய காரியம் ஒரு பெரிய காரியமாக இல்லாவிட்டாலும் அந்த சகோதரிக்கு அது பெரிய அற்புதம். ஒரு 5000 ரூபாய் ஒரு நபருக்கு கொடுத்திருந்தாராம். பல மாதங்கள் கேட்டு கேட்டு நான் அழுத்து போய்விட்டேன், பாஸ்டர் எனக்காக ஜெபிங்கள் என்று சொன்னார்கள். கடந்த வாரத்தில் எங்களோடு கூட இணைந்திருந்தார்கள். அந்த நபர் கேளாத நேரத்தில் திடீரென்று சொல்லி வந்து அந்த 5000 ரூபாயை திரும்ப கொடுத்தார் என்று சொல்லி அந்த தாயார் மிகுந்த சந்தோஷத்தோடு சொன்னார்கள். அவர்கள், நான் ஜெபித்தேன், உங்களிடத்தில் ஜெபித்த உடனே அற்புதம் நடந்தது என்று சொல்லி சொன்னார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். அது சிறிய காரியமோ பெரிய காரியமோ கர்த்தர் எல்லா ஜெபங்களையும் கேட்கிறார் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு ஜெபிக்க போகிற காரியம் ஒரு சாதாரணமான காரியமாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஒரு தகப்பனிடத்தில் பேசுகிறது போல நீங்கள் பேசி பாருங்கள். அவர் உங்களிடத்தில் பேச நல்ல தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு அருமையான வேத பகுதியை நான் உங்களிடத்தில் காண்பிக்க போகிறேன். எனக்கு மிகவும் பிடித்ததான ஒரு தேவ மனிதன் கிதியோன். அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற அற்புதத்தை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, இதை நான் வாசிக்கும் பொழுதெல்லாம் ஒரு விதமான பயம் ஏற்படும். என்னவென்று சொன்னால், இங்கே நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையிலே ஒப்பு கொடுத்தார். யோசித்து பாருங்கள். மீதியானியர் என்பவர்கள் அழித்து போடுகிறவர்கள், ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுகிறவர்கள். அவர்கள் வந்துவிட்டாலே அந்த இடத்துல ஒரு பெரிய போராட்டம் ஏற்படும். அப்படிப்பட்ட மனுஷருடைய கரங்களிலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்தாராம். நாம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பொல்லாப்பு பெருகுகிறதா என்பதை நாம் அடிக்கடி சோதித்து பார்க்க வேண்டும். இங்கே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்துவிட்டு என்னை ஆசீர்வதியும், என்னை தொடும் ஆண்டவரே என்று சொன்னால் அது நடக்காத ஒரு காரியம். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்களாம். நாமும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்துவிட்டு நன்மை எதிர்பார்க்கக்கூடாது.
இங்கே பொல்லாப்பானதை செய்ததனுடைய பலன் தான் இந்த காரியம் நடக்கிறது என்பதை இங்கே கிதியோனுடைய வாழ்க்கையில் எப்படி அறிந்து கொண்டார், அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் எப்படி அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லி 3ஆம் வசனத்தில் இருந்து நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலர் விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து. ஹல்லேலூயா! இன்றைக்கு அநேகம் பேர் கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அந்த விளைச்சலின் பலனை வேறு யாரோ அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கடினமாக உழைத்த பின்பும் மாதத்தினுடைய கடைசியில் ஒரு வெறுமையை மாத்திரம்தான் பார்க்கிறீர்களே தவிர ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுது 2 விதமாக உங்களுடைய இருதயத்தில் கேள்வி கேட்க வேண்டும். நான் பொருளாதாரத்தை சரியான விதத்தில் கையாளுகிறேனா, அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாப்பானதை செய்து கொண்டிருக்கிறேனா என்பதை நாம் கேட்க வேண்டியது மிக அவசியம். ஏனென்று சொன்னால் எத்தனையோ சாட்சிகளையும் நான் கேட்டிருக்கிறேன். ஒரே வேலையாக இருக்கும், சரியான வேலையாக இருந்திருக்கும், ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர்கள் செய்ததெல்லாம் வாய்த்திருக்கும். ஆனால் இன்னொரு காலகட்டத்தில் அதே காரியத்தை தான் செய்து கொண்டிருப்பார்கள், அதில் ஒரு பலனும் இருக்காது. அந்த காலகட்டத்தை நாம் நிதானித்து அறிய வேண்டியது மிக அவசியம். ஒருவேளை நம்முடைய கையாளுதல் தவறான விதத்தில் காணப்பட்டால் கூட ஒரு சில ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு சில காலகட்டத்தில் ஆண்டவர் நம்முடைய கவனத்தை ஈர்க்கும்படியாக ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அவர் நமக்கு தருகிறதில்லை, தீமையை நமக்கு அவர் செய்கிறதில்லை என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன். ஆனால் இங்கே நீதியானியருடைய கரங்களை ஒப்பு கொடுத்தார். அதுவரையிலையும் கர்த்தர் அவர்கள் மேல் வைத்திருந்த பாதுகாப்பை அவர்கள் அந்த நேரத்தில் உணர்ந்திருப்பார்கள். பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் நிதானித்து அறிய வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் பொல்லாப்பானவைகள் இருக்கிறதா? என்னுடைய விளைச்சல்களை கெடுத்து போடுகிற எந்த காரியமாவது காணப்படுகிறதா என்கின்ற கேள்வி நமக்குள்ளே வர வேண்டும். அங்கே தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது, நியாயாதிபதிகள் 6:4 தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதையாகிலும் வைக்காதே போவார்கள். யோசித்து பாருங்கள். இப்படி அநேகம் பேருடைய வாழ்க்கையில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு சகோதரன் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுடைய சபையில் வந்து கொண்டிருந்தார். அந்த சகோதரன் மொத்த சம்பளமே பார்த்திங்கன்னா 6,500 ரூபாய் சம்பளம். அவருடைய தகப்பனாருடைய ஒரு சில காரியங்கள் நிமித்தம் கடன் பட்டார்கள். 2 லட்சம் ரூபாய் கடன். அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு 3 வட்டி என்று சொல்லி அவர்கள் மாதம் 6,000 ரூபாய். யோசித்து பாருங்கள். சம்பாதிக்கிறது 6,500, வட்டி செலுத்துவது 6,000. அந்த சகோதரன் வாலிப பையன், அவனுடைய கண்களை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியும் ஏதோ ஒரு விதமான சோகத்தை நான் தூக்கி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி. நான் ஒரு நாள் அவனிடத்தில் அமர்ந்து என்ன நடக்கிறது என்று சொல்லி கேட்ட பொழுது இந்த காரியங்களை எல்லாம் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டான். நான் எவ்வளவோ முயற்சி செய்கிறேன் பாஸ்டர், ஆனால் தோல்வி மேல் தோல்வி. உடனே எனக்கு தெரிந்த ஒரு பேங்க் மேனேஜர் நண்பரை அழைத்து இந்த சகோதரனுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்களும் அந்த சகோதரனுக்கு ஒரு லோன் கொடுத்தார்கள். அது ஒரு வட்டிக்கும் குறைவானது. அதற்கு மேலாக அவர் செலுத்துகிறதில் முதன்மையானது, வட்டியோடு சேர்ந்து கடனும் அடைபடுகிற விதத்திலே அமைந்திருந்தது. ஆகினாலே கிட்டத்தட்ட ஒரு 2 வருடத்திலே அந்த கடனை எல்லாம் அடைத்து தீர்த்து விட்டார் பாருங்கள். ஆனால் அதற்கு முன்பாக அவருடைய பாடுகள் எவ்வளவு வேதனையாக இருந்தது. பிரியமானவர்களே, ஒரு சில நேரத்தில் உங்களுடைய ஆசீர்வாதங்களை சாத்தான் பறித்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் என்ன தவறு செய்து கொண்டிருக்கிறேன், உமக்கு பிரியமில்லாமல் ஏதாவது செய்கிறேனா என்பதை நீங்கள் கேட்டு பாருங்கள். உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த சகோதரன் என்னிடத்தில் வந்து ஆலோசனை கேட்கவில்லை, நானாக அவருக்கு ஆலோசனை கொடுத்தேன், அதை செய்தார். கர்த்தர் ஒரு சிலரை நினைவு கூறுவார் என்று சொன்னால் சரியான நபர்களை கொண்டு வருவார். இங்கே தொடர்ந்து நாம் வாசிப்போம். அங்கே
என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், நியாயாதிபதிகள் 6:11 அதற்கு பின்பு தூதரானவர் வந்து அபியேஸ்வரனாகிய யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் மேல் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் போரடித்தான். யோசித்து பாருங்கள், அவருடைய ஒரே கவலை இந்த காலகட்டத்தில் என்ன கவலை என்று சொன்னால், இந்த மீதியானியரிடத்திலிருந்து எப்படி தங்களுடைய விளைச்சலை பாதுகாப்பது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனை கூட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒருவேளை நிறைவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், ஆனால் யாராவது பறித்து கொள்வார்களோ, எடுத்துக்கொண்டு போய் விடுவார்களோ என்ற பயம் இருக்கும் என்று சொன்னால் அதில் ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வாதங்களை சாத்தான் பறித்து கொள்ளக்கூடாது. அதற்கும் மேலாக இன்னொரு ஜெபம் மிக அவசியம். மனுஷருடைய கரங்களே என்னை ஒப்பு கொடுத்து விடாதிரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்க வேண்டும். மீதியானியருடைய கரங்களிலே கொடுத்தது போல கர்த்தர் நம்மையும் கொடுப்பார் என்று சொன்னால் என்ன நடக்கும்? அதற்கு பின்பாக நடக்கிற ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாக்கி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். யோசித்து பாருங்கள், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்ன உடனே நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஏற்படும். ஆனாலும் சந்தோஷம் ஏற்பட்டு என்ன? என்னுடைய வாழ்க்கை எல்லாம் தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கிறதே. அதுதான் கிதியோனுடைய கேள்வி. அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அவர் கேட்கிறார், அற்புதங்கள் எல்லாம் எங்கே போனது? கர்த்தர் என்னோட கூட இருக்கிறான்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒன்றும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலை என்று சொல்லி கவலைப்படுறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். அங்கே தொடர்ந்து நடக்கிற காரியம், இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் ஒப்பு கொடுத்தாரே என்று சொல்லி கவலையோடு சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு விலக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை தருகிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. ஒருவேளை நீ நினைக்கலாம், எனக்கு இன்னும் பலத்தின் மேல் பலன் இருந்தால் நல்லா இருக்குமே, நான் பலப்பட்டால் நல்லா இருக்குமே, எல்லாம் சரிதான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, இந்த பலத்தோட போ. நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் நினைக்கலாம், இந்த பலத்தோடு நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி. அங்கே அடுத்த ஒரு வசனத்தில், 16ஆம் வசனத்தில், நான் எப்படி முடியும், நான் சிறியவன் என்று சொல்லி கிதியோன் சொல்லி முடிக்கிறார். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். இதுதான் வாக்குத்தத்தம். அதாவது இதுவரையிலும் உங்களை வீழ்த்தினவர்கள், கூட்டம் கூட்டமாக வீழ்த்தினவர்களை ஒரு மனுஷனை அடிக்கிறது போல ஒரே காரியங்களில் நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள். இது கர்த்தரால் வந்தது என்று சொல்லி சாட்சி சொல்ல போகிறீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். வானத்தையும் பூமியை படைத்த சகல அதிகாரமுள்ள நசரேயனாகிய இயேசுவே, கிதியோனுக்கு நீ சொன்ன வார்த்தையைப் போல உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தோடு நீ போ என்று சொன்னீர். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் கொஞ்ச பலத்தோடு இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில காரியங்களில் தங்களுடைய வாழ்க்கையில், பொருளாதாரங்களில் வருகிற நெருக்கடி, குடும்பத்தில் ஏற்படுகிற போராட்டம், நினைத்தது நடக்கவில்லையே, திருமணம் நடக்கவில்லையே, குழந்தை ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தர் நீர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் அதிசயகரமாக நீர் இறங்கி அற்புதம் செய்யணுமாய் ஜெபிக்கிறோம். நீ செய்ய வல்லவர் அப்பா. உடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் அற்புதத்தை பார்க்கட்டும், அதிசயமாக வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன்.
ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஜெபத்தை எங்களுக்கு தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரிவிங்கள். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம்.